வணக்கம், நான் உங்க கிருஷ்ணகுமார் பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 2000 வருஷத்துக்கு முன்பு பழமை வாய்ந்த கோயிலை பார்க்குறோம். அதாவது சேரன், சோழன், பாண்டிய மன்னர்களுக்கு நிறைய சண்டைகள் உருவாயிடுச்சு. இந்த சண்டையை தீர்க்கிறதுக்கு யாராலுமே முடியல. பழைய நிறைய உயிர் சேதங்கள் ஆயிரும், நிறைய பிரச்சனை வரும்னு எல்லா மக்களுமே அஞ்சுகிறார்கள். இவர்கள் அந்த காலத்துல எல்லாருமே யார்கிட்ட சென்று முறையிடுவார்கள்னா இறைவன்கிட்ட தான் சென்று முறையிடுவார்கள். அப்படி சங்கரங்கோயில்ல கோயிலுக்கு தெற்கு முகமாக இருக்கிற சாலை, அதாவது புளியங்குடி என்ற சாலையில் வந்துட்டு இருந்தேன்னா நகரம்னு ஒரு ஊர் இருக்கும். அதற்கு வலது பக்கத்தில் ஒரு ரோடு போகும். அதில் ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா இந்த கோயில் இருக்கு. தாருகாபுரம்னு சொல்லுவாங்க அல்லது தாராபுரம்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் பேரு மத்தியஸ்தநாதர், அம்பாள் பேரு அகிலாண்டேஸ்வரி. இங்க தாருகா முனிவர் அல்லது தாருகா ரிஷின்னு சொல்லுகிறவர் ஜீவ சமாதியா இருக்கிறார். அவர் தான் இந்த மத்தியஸ்தத்துக்கு முன்னின்று நடத்தினார். இந்த 3 மன்னர்களுக்கு இடையப்பட்ட சண்டைகளை நீக்கி அற்புதமான ஒற்றுமையை உருவாக்கியதுனால இந்த கோயில்ல பைரவர் ரொம்ப விசேஷம். இது பைரவர் முன்னிலையில தான் நடந்தது. அதனால இந்த கோயில்ல யாரெல்லாம் வந்து தனது பிரச்சனைகளை சொல்கிறார்களோ அல்லது ஒரு மத்தியஸ்தம் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அல்லது பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை கோரிக்கையாக எழுதி சிவன், அம்பாள், விநாயகர், அது மட்டுமில்லாமல் ரிஷி பைரவருக்கு அர்ச்சனை செய்து நெய் விளக்கிட்டு கோரிக்கையை பைரவர் முன்னாக தாளில் எழுதி மஞ்சள் தடவி வைத்தால் அது நடைபெறும் என்பது அகஸ்தியர் ஏட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அற்புதமான கோயில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறது. இது பஞ்சபூத ஸ்தலங்கள், அதாவது கும்பகோணம் தமிழ்நாட்டில் பஞ்சபூத ஸ்தலங்கள் இருப்பதை போல திருச்சியில் உள்ள நீர் ஸ்தலத்தை போல இந்த ஊர் பஞ்சபூத ஸ்தலத்தில் நீர் ஸ்தலமாக அமைந்திருக்கிறது. இந்த சுவாமி பேரு மத்தியஸ்தநாதர், அம்பாள் பேர் அகிலாண்டேஸ்வரி. திருநெல்வேலியிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவுள்ள சங்கரங்கோயில், அது பக்கத்தில் புளியங்குடி ரோடு, அது பக்கத்தில் தாருகாவரம் சொல்றாங்க. இந்த அற்புதமான கோயிலை கண்டு தரிசியுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள ஐஸ்வர்ய குறை, எதிரி குறை, அது மட்டுமில்லாமல் பணக்குறைகள் எதை வேண்டுமானாலும் இங்கு கோரிக்கையாக வைத்தால் கண்டிப்பாக நீங்கும் என்பது அகஸ்தியர் வாக்கு. நன்றி, உங்கள் கிருஷ்ணன்.